வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அந்த 3 அடுக்கு பாதுகாப்பை தாண்டி உள்ள போயிட்டா மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் தான் அங்க உனக்கு பெரிய சவாலே காத்திருக்கும். சவாலா? என்னது? விஷகன்னிகாவோட வசியம் கட்ட உடைக்கணும். அதுக்கு அங்க இருக்கிற காட்டு கோவில்ல பூஜை பண்ணணும். ஆனா அது சாதாரண பூஜை இல்ல. அதுக்கு நீ முழுசா தயாராகணும். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? 9 இயற்கை மூலிகையை அரைச்சு பொடியாக்கி அந்த பொடியில தலைமொழிகி தலைக்கு இளமரப்பு வச்சு குங்குளியம் புகையில தலைய உலர்த்தி கஸ்தூரி மஞ்சளை அரைச்சு முகத்துல பூசிக்கிட்டு குங்குமப்பூல செய்யப்பட்ட குங்குமத்தை உன் நெத்தியில வச்சுக்கிட்டு பருத்தியில நெஞ்சு சேலைய உடுத்திக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த மைனாவை போலவே நீ அந்த கோவிலுக்கு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், விஷகன்னிகாவோட வசியம் கட்ட உடைக்க உன்னோட சரீர நறுமணத்தால மட்டும்தான் உன்னால இது பண்ண முடியும். உன்னோட எல்லா செயற்கை வாசத்தையும் கழுவி சுத்தப்படுத்தி உன் சரீரத்துல இருந்து பூக்காரி மைனாவோட வாசத்தால தான் உன் சின்னையாவோட வசிய கட்ட உடைக்க முடியும். மைனாவோட வாசமா? ஆமா, நீ பிறப்பெடுக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உன்னை விடாம தொடர்ந்துட்டு வர உன் சின்னையாவுக்கு தெரிஞ்ச உன்னோட அந்த சரீர வாசம்தான். இததான் சூட்சமம்னு சொன்னியா? நான் சொன்னது இந்த ஒரு சூட்சமம் மட்டும்தான். இன்னும் நிறைய இருக்கு. அத பத்தி போக போக தெரிஞ்சுப்ப. ஆனா அந்த விஷக்கன்னிகா 3 ஜென்மமா தவம் இருந்து சக்தியை பெருக்கிருக்கான்னு சொல்ற. சாதாரண மனுஷியானா அவளுக்கு சரிக்கு சமமா என்னால சண்டை போட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. விஷக்கன்னிகா உன் கணவரோட சேர்றதுக்கு முன்னாடி ஆகாய நதிக்கு நீராட போவா. அந்த சமயத்துல மாயக்கோட்டைக்குள்ள புகுந்து நீ உன் புருஷனை மீட்டுட்டு வரணும். அது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. தைரியமா போ. தாய், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் வார்த்தைய இந்த கனக துர்கா சொன்னதாவே எடுத்துக்கிட்டு நான் போய் என்னோட சின்னையாவை மீட்டுட்டு வரேன். இந்த துணிச்சலை தான் உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறேன். ஆமா, உன் சின்னையாவை மீட்டு வர நீ மட்டும் ஒத்தையவா போற? ஆமா, எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னு வீட்டுல கனகான ஒருத்தி இருக்கா. அவளுக்கு தெரியாம தான் போகணும். துர்கா, அந்த கனகாவே நான் தான். சரி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி செய். உனக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நீ சொன்னதெல்லாம் செஞ்சு என் புருஷனை மீட்டுட்டு வரேன். தாயே, என் புருஷனை நான் மீட்டுட்டு வரேன். போர்க்களத்துக்கு போற மாதிரி கிளம்பி போறேன். அங்க எந்த ஒரு இடைஞ்சலும் வராம நீதான் என்ன வழி நடத்தணும். நான் உன் கூட வந்தாலும் உன் புத்திசாலித்தனத்தால மட்டும்தான் உன் புருஷனை காப்பாத்த முடியும். மைனா, யாரோ மைனான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க யாரையும் காணுமே.
காணோம். ஆனா யாரோ என்ன மைனான்னு கூப்பிடுற மாதிரியே கேட்டுச்சே. இந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. ஒருவேளை முன்ஜென்மத்து கதையை கேட்ட பாதிப்புல மனசுக்குள்ள அப்படி தோணுதோ? இல்லையே, ரெண்டாவது தடவையும் மைனான்னு கூப்பிட்டத கேட்டுச்சே. மைனாங்கிற பேரை எனக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கும் தான் தெரியும். அப்போ மைனான்னு கூப்பிட்டது குழலி. மைனா மறுபடியும் மறுபிறவி எடுப்பா. அவளோட ரத்த சொந்தமா நீ பிறப்பெடுப்ப. அவளோட பக்கத்துல இருந்த நீ அவளை காப்பாத்துவ. இது சத்தியம். அப்போ இது குழலி. குழலி, நீ எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வரணும். முன் ஜென்மத்துல எனக்காக நீ உயிரையே கொடுத்திருக்க. இந்த ஜென்மத்திலையும் எனக்கு துணையா வரணும். நீ என் பக்கத்துலதான் இருக்கேன்னு கோவில் அந்த பொண்ணு கூட என்கிட்ட சொன்னான். அத நான் நம்புறேன். என் கண்ணுக்கு தெரியாம நீ பக்கத்துலதான் இருக்க. உன்னை நேர்ல பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். எப்படியாவது என் முன்னாடி வா. அப்புறம் என் சின்னையா இப்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு. நான் போய் தான் அவரை காப்பாத்தணும். அதுக்காக இப்ப நான் கிளம்பணும். சின்னையாவை மீட்க போறேன் இந்த யுத்தத்துல. குழலி, நீ எனக்கு துணையா வரணும், சரியா? நான் இப்போ உள்ள போறேன், நீ கூடவே இரு. ஏங்க, அந்த கௌரியை என்ன பண்றதா உத்தேசம்? ஏதாவது முடிவெடுத்தீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி மாதிரி நாமளா தன்னிச்சையா ஏதாவது ஒண்ணு பண்ணி சொதப்பிடக்கூடாதுல்ல. ஏன்னா இப்ப மாயா ஒரு பெரிய காரியத்துல இறங்கி இருக்கா. இந்த நேரத்துல நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் மாயா டென்ஷன் ஆயிடுவா. குறி வச்சா ஏற விழணும். நான் பண்றது அப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும். அதான் யோசிக்கிறேன். அப்பா, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லு. கௌரிய அவளா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பண்ண வச்சுட்டு வீணா மாதிரியே கௌரியும் பைத்தியம் பிடிச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரையும் நம்ப வைக்க போறேன். டேய் அர்ஜுன், என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆக்சுவலா கௌரிய மர்டர் பண்றதுக்காக என்னுடைய புது ஒரு ஃபார்முலாவை வச்சு அவளோட கதைய ஈஸியா முடிச்சிருவேன் சித்தி. அர்ஜுன், நீ சொல்றத கேட்க நல்லதா இருக்கு. ஆனா கௌரியை எப்படி அவ கையாலேயே கொல்ல முடியும்? என்னால முடியும் சித்தப்பா. நீங்க எல்லாரும் வாங்க, நான் சொல்றேன். டேய் டேய், எங்கடா? வாங்க சொல்றேன். என்னங்க இவன்? போய் பாப்போம். என்னண்ணே? ஏ அர்ஜுன், இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? சித்தப்பா பேசாம இருங்க சித்தப்பா. டேய், என்ன இவன்? டேய், இது மாயாவோட ரூம்டா. அவ வீட்ல இல்லாதப்போ அவ ரூமுக்குள்ள எதுக்கு போறோன்னு அவளுக்கு தெரிஞ்சது. அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாடா. அம்மா, மாயா இப்ப நாகவனத்துல மாயக்கோட்டையில பூஜையில இருக்கா. அவ இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே இங்க வந்தேன். டேய், என்ன காவேரி இவன்? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. என்னடா பண்ற? என்ன
இதை எடுக்க தான் நான் வந்தேன். என்ன இது? டேய், இது வசிய வாசனை திரவியம்டா. இத வச்சு நீ என்ன பண்ண போற? ஜனா, எனக்கு புரிஞ்சு போச்சு. மாயா செஞ்ச அதே வேலையை தான் அர்ஜுன் செய்ய போறான். ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? அண்ணே, நீங்க என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜனா, மாயா மாதிரியே இந்த வாசன திரவியத்தை வச்சு கௌரிய வசியம் பண்ணி அவளை அவ கையாலேயே அர்ஜுன் கொல்ல போறான். ஏ அர்ஜுன், சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ் இதப்பா. ஆனா அண்ணே, ஆ, இது மாயாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னே. அவளை எப்படி நான் சமாளிக்கிறது? ஆமாண்டா அர்ஜுன், இந்த விஷ பரீட்சைலாம் தேவையில்லை. ஏன்னா மாயாதான் என் உயிரை காப்பாத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது அவளுக்கு தெரியாம இந்த வாசன திரவியத்தை எடுத்தேன்னு தெரிஞ்சது, அவ என்ன பண்ணுவான்னு நமக்கே தெரியாது. ஐயோ, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுடா. ஐயோ சித்தி, மாயா காட்டுல பூஜையை முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நான் கௌரிய கொன்னுடுவேன். அது தெரிய வரும்போது மாயா சந்தோஷம் தான் படுவா. நம்மள புகழ்வாளை ஒளிய கோவப்பட மாட்டா. அப்படியா சொல்ற? டேய் அர்ஜுன், நீ சொன்னதெல்லாம் சரிதான்டா. ஆனா இந்த வாசன திரவியத்தை மட்டும் வச்சு யாரையும் வசியம் பண்ண முடியாதுடா. ஏன்னா அதுக்கான வசிய மந்திரமும் தெரிஞ்சிருக்கணும். ஆமா, அது மாயாவுக்கு மட்டும்தானே தெரியும். ஆமாண்ணே. அப்பா, ஆ, இவ்வளோ யோசிச்சனா அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? ஆ, அந்த மந்திரம் சொல்றது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அட, வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். வாங்க. அட, டேய், வாங்கப்பா. என்னண்ணே? என்னடா? அதானே. அந்த சின்ன பொண்ணு சொன்னத எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். 9 இயற்கை மூலிகையை அரைச்சு பொடியாக்கி அந்த பொடியில தலைமொழுகி கஸ்தூரி மஞ்சளை பூசி தலைக்கு இளமரப்பு வச்சு பருத்தி சேலைய உடுத்தி குங்குளியம் புகையில தலைமுடிய உலர்த்தி குங்குமப்பூல செய்யப்பட்ட குங்குமத்தை உன் நெத்தியில வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணுக்கே உரிய செயற்கையான வாசமெல்லாம் விலகி உண்மையான இயற்கை வாசம் வெளிப்படும். அந்த வாசம் தான் விஷகனிகாவோட வசிய வாசத்தை உடைக்கும். இயற்கையால தான் உடைக்கணும். அங்க கேட்பாடாற்ற கடற்கட பழைய காவல் தெய்வமான அம்மனுக்கு பூஜை செய்யணும். பெண்களுக்கு இயற்கையாவே ஒரு வாசம் இருக்கு. அது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். அப்படி உன் ரத்தத்துல கலந்துருக்கிறது மைனாவோட வாசம்.
அது உன் சின்னையாவோட மூளைக்கு அணுக்கமான ஒரு வாசம். அந்த வாசத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வசியத்தோட வாசமும் எதிரில் நிக்க முடியாது. தாயே, பெரிய ஆபத்துல சிக்கி இருக்க என் சின்னையாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். அவரை நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதுக்கு நீதான் என்னை வழி நடத்தணும். எனக்கு அருள் புரியணும் தாயே. எனக்கு தெரியாம போகணும்னு பாக்குற. சிறுமியா வந்து உன் புருஷனுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதே நான் தான். எப்படி உன்னை மட்டும் அங்க தனியா போக விடுவேன்? நீ மட்டும் தனியா போனா சரியா இருக்காது துர்கா. கண்ணுல படாம போகணும்னு நினைச்சேன். இப்ப என் கூடவே வரேன்னு சொல்லி தொல்லை கொடுப்போம். எங்க போற? போகும்போது எங்க போறன்னு கேக்குற உன்ன? நீ எங்க போறன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அது அபசகுணம். அதனால நீயே எங்க போறன்னு சொல்லிட்டு போயிடு. அதானே? என்ன வம்புக்கு இழுக்கலனா உனக்குதான் பொழுது போகாதே. அவசரமா ஒரு வேலையா போறேன், தடுக்காம இரு. சின்னையா ஒரு ஆபத்துல இருக்காரு. அவரை காப்பாத்தணும்னு நினைக்காம நீ இப்படி வெளியில போறேன்னு சொல்ற? விஷக்கன்னிக்கா சின்னையாவ தன்னோட மாய கோட்டையில வச்சு அருந்ததி பூஜை பண்ண பாக்குறா. அந்த பூஜை நடக்க கூடாது. மீறி அந்த பூஜை நடந்தா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த சின்ன பொண்ணு நம்ம கிட்ட சொன்னத இவகிட்டயும் சொல்லிருப்பா போல. ஒருவேளை துர்கா யாருன்னு தெரியாம குழப்பத்துல இவகிட்ட சொல்லிருப்பாளோ? சரி சரி, சின்னையவ காப்பாத்த எனக்கு துணையா நீயும் வரியா? நான் சின்னையாவ காப்பாத்த தான் போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இவ கூட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது. முதல்ல நம்ம போய் சின்னையாவ காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். நீ சொன்ன எல்லாம் எனக்கு தெரியும். என் புருஷனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் போறேன். நானும் கூட தான் வரப்போறேன். அப்படி வரதே உனக்காக தான் துர்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வானத்துல அருந்ததி நட்சத்திரம் உதிக்க போது. அதுக்குள்ள நான் தயாராகணும். அருந்ததி நட்சத்திரம் உதிச்சு உச்சம் தொடுற வேளையில நான் உன் கூட இணையணும். அதுக்கப்புறம் என்னோட சக்தி பல்கி பெருகும். அப்படி நடந்துட்டா இந்த உலகத்துல என்னை யாராலையும் ஜெயிக்கவே முடியாது. வெளியில ஏதோ இடி மின்னல் அடிச்சு காத்தடிக்கிற மாதிரி தெரியுதே. என்னவா இருக்கும்? சரி, போய் பார்க்கலாம்.
தப்பா இருக்கே. ஏதோ ஒரு அந்நிய சக்தி காட்டுக்குள்ள புகுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வர்றது யாரா இருந்தாலும் அதுங்களை வர விடாம தடுக்கணும். என்னோட சக்தியை மீறி யாரால உள்ள வர முடியும்? ஏய் துர்கா, ஏன் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு நடக்கிற? என்னால உன் வேகத்துக்குலாம் நடக்க முடியாது. நான் சின்னையாவ காப்பாத்த போறேன். சாவகாசமா நடந்து போக முடியுமா? நீ போற வேகத்தை பார்த்தா 3 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு நேரா போய் உன் புருஷனை காப்பாத்திருவ போலயே. 3 என்ன 300 அடுக்கு பாதுகாப்புனாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல. ஆமா, என் புருஷனை மீட்டுட்டு அழைச்சிட்டு போகணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கேன். இப்போ முன்னாடி அந்த விஷக்கண்ணிக்கா வந்தா நீ பாக்குற பார்வையிலேயே அவ விஷத்தை முறிச்சிருவா போலயே. அவ மட்டும் என் முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.